இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு கால் முடியாத பொண்ணு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. அப்ப ஒரு பொண்ணு இவங்கள பார்த்து, எங்க கம்பெனிக்கு வந்து நீ எல்லாம் என்ன வேலை செய்ய போற, நீ எல்லாம் கம்பெனிக்கு வர வேண்டாம்னு சொல்லி இந்த லேடிய காலால ஏத்தி உதைக்கிற. நீ எல்லாம் என்னோட கம்பெனியில வேலை பார்த்தா எங்களுக்கு தான் மரியாதை குறையும். உன்னோட காலை வச்சு நீ என்ன வேலை பார்க்க போறேன்னு சொல்லி அசிங்கமா பேச. பக்கத்துல இருந்த வாட்ச்மேன், என்ன மேடம் பேசிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிற. அப்ப இந்த பொண்ணு வாட்ச்மேன் கிட்ட, நீ என்ன வாட்ச்மேன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட நீ உள்ள வந்த, நீ உள்ள வந்திருக்கிற, இன்னொரு காலையும் உடைச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போற. அப்ப இந்த வாட்ச்மேன் இந்த பொண்ணு பேசினது ஒன்னும் மனசுல எடுத்துக்காதீங்க. இந்த பொண்ணு சாதாரண வேலை பார்க்கிற பொண்ணுதான். இந்த பொண்ணு உங்களை பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க உள்ள போலான்னு அந்த லேடிய உள்ள கூட்டிட்டு போறாரு. இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது. இவங்க உள்ள வருவதை பார்த்து இந்த பொண்ணு, உங்களை ஏற்கனவே சொன்ன இல்ல உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி, இந்த வாட்ச்மேன் உனக்கு அறிவில்லையா, இந்த லேடியை ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி இந்த வாட்ச்மேன் கெட்ட வார்த்தையில எல்லாம் திட்டுறான். இந்த லேடிய நீ எல்லாம் இங்க வேலை செய்வதற்கு தகுதி இல்லாதவ. இந்த கம்பெனியில வேலை பார்த்தா எங்களுக்கு தான் அசிங்கம். நீ எல்லாம் என்ன வேலை பார்க்க போறாங்க இருந்து வந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசிட்டே இருக்க. அப்ப இந்த கம்பெனியோட ஓனர் இந்த பொண்ணு கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அப்பதானே இந்த பொண்ணு, இந்த லேடி நம்ம கம்பெனியோட இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க, இந்த லேடி நம்ம கம்பெனியில இருந்து என்ன வேலை செய்ய போறாங்க, இவளெல்லாம் நம்ம வேலைக்கு வச்சா நம்ம தண்டமா சம்பளம் தான் கொடுக்கணும், அதனாலதான் இந்த பொண்ணை வர வேண்டாம்னு சொன்னேன். இந்த வாட்ச்மேன் சும்மா இருந்த இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க, நீங்களே என்னன்னு கேளுங்கன்னு சொல்ற. அப்ப இந்த கம்பெனி ஓனர் அந்த பொண்ணை பார்த்து, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாதா என்று சொல்லி திட்டிட்டு, இவங்க யாரு தெரியுமா, இவங்க தான் என்னோட வைஃப்னு சொல்றாரு சொல்லிட்டு, இவங்க தான் இன்னைக்கு இன்டர்வியூ நடத்த போறாங்க, இவங்க கிட்ட மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி நீ யார்கிட்ட நடந்திருந்தாலும் உன்னைய வேலையை விட்டு தான் தூக்கி இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணு அந்த லேடி கிட்ட, மேடம் என்ன மன்னிச்சிடுங்க மேடம், நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டே என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிற. அப்ப இந்த கம்பெனி ஓனர் அந்த பொண்ணு கிட்ட, நீ யாருகிட்ட எப்படி மன்னிப்பு கேட்டாலும் உன்னை சும்மா விட போறதில்ல, உன்னை வேலையை விட்டு தான் தூக்க போறேன்னு சொல்றாரு. அப்பதாங்க இந்த கால் முடியாத லேடி இந்த கம்பெனி ஓனர் கிட்ட, இந்த லேடி இந்த ஒரு தடவை மட்டும் இந்த பொண்ணை மன்னிச்சிடுங்க, உங்க வீட்டு பண்ண மாட்டான்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அந்த பொண்ணு கிட்டையும், நீ இப்படி யாருகிட்டையும் நடந்துக்காத, நீ இப்படி யாருகிட்டையாவது தப்பா நடந்துக்கிறத பார்த்தேன்னா நானே உன்னை வேலையை விட்டு தூக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இந்த லேடி தனக்கு கேட்டது நினைச்ச இந்த பொண்ணுக்கு நல்லது பண்ணி இருக்கிறாங்க. இந்த லேடியோட நல்ல செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.